ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பனுக்கு 11 வகை அபிஷேகம் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் அபிஷேக பொருள் ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்துட்டார். அதனால் பூசாரியாக அபிஷேகம் பண்ணி ஐயப்பன் சிலையை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கன்னி பூஜைக்கு இலையெல்லாம் போட்டு மஞ்சள் கூமாச்சியாக வச்சு கன்னி பூஜை நடத்துறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத பூஜை பண்ண சொன்னாங்க. பாத பூஜைனா மாலை போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களோட காலை மஞ்சள் தண்ணியால் கழுவி சந்தன குங்குமம் வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்னொரு பாத பூஜை என்னென்னா, சாமியை வரிசையாக நிற்பாங்க. கன்னி பூஜை நடத்துகிறவங்க வரிசையாக எல்லா சாமியை கால்லையும் விழுந்து விபூதி வாங்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமியும் தனித்தனியாக அவங்கவுங்க கால்லையும் மாற்றி மாற்றி விழுந்து விபூதி வாங்கிக்குவாங்க. ஆமாங்கண்ணா. பாத பூஜை முடிஞ்சதும் கொண்டு போன பிரசாதத்தை எல்லா சாமிகளுக்கும் கொடுத்துட்டு கன்னி பூஜையை நல்லபடியாக சந்தோஷமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.